வணக்கம் நண்பர்களே, ஜான்சிஸ் கிச்சனுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் கொத்து பரோட்டா எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி 3 பரோட்டா எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பரோட்டா எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா மேலே வர லிங்கில் போய் பாருங்கள். அதே மாதிரி சால்னாவும் எடுத்து வச்சுருக்கேன். 3 முட்டை, ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மல்லித்தழை, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கடைசியாக மேலே போடுறதுக்காக கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சோண்டு பச்சை மிளகா, தேவையான அளவு லெமன், மல்லித்தழை தேவையான அளவு. வாங்க இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அது நல்லா சூடானதும் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ அதில் முட்டையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டை வேகிறதுக்கு முன்னாடி இந்த பரோட்டாவையும் சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் வதக்குங்க. இப்போ எடுத்து வச்சு இந்த சால்னாவையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின சால்னாலாம் நல்லா சுண்டி எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு. இப்போ இதில் மல்லித்தழை போட்டு கிளறி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கொத்து பரோட்டாவை பரிமாறிடலாம். அதுக்கு ஒரு சின்ன பிளேட்டில் இந்த மாதிரி பரோட்டா வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சை வெங்காயம் இந்த மாதிரி தூவி விடுங்க. கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சம் மல்லித்தழை, அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.